நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, திசை சொற்கள அவரோட தமிழ் சொற்களுடைய பொருத்த போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன தட்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க சைடுல இருக்கக்கூடியதுல எதுல பொருத்தமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பண்டிகை அப்படின்னு சொன்னா திருவிழா அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர்ப்பெருக்கு. வெள்ளம்ங்கிறது நீர்ப்பெருக்கு. இங்க இருக்கு 2வதுல போட்டேன். வியாபாரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் செய்வது பார்த்தீங்கன்னா, வணிகம் செய்வது தான் வியாபாரம் செய்வோம். அசல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசல்னா ஒரு மூலம். அசல்னா வந்து ஒரு மூலம். அச்சன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளால கூட அச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையைத்தான் அச்சன்னு சொல்லுவாங்க. ஜமுக்காலம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரிப்பு. ஜமுக்காலம்னா விரிப்பு. வேடிக்கை அப்படின்னா காய்ச்சி. வேடிக்கை அப்படின்னா காய்ச்சி. இதுதான் இந்த 7க்கான பொறுத்துக. இதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான திசை சொற்களுக்கு தமிழ் சொற்கள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பொருத்தப்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 வகையான சொற்கள் அதை வந்து இங்கே கொடுத்துருக்க பொருள்களுக்கு எது வந்து கரெக்டாக பொருந்ததுன்னா, இப்போ நிலம், நாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு தெரியும். அதனால இதில் பெயர் இயற்சொல் அப்படின்னு சொல்லலாம். வந்தது, படித்தான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினை சொற்கள். வினையை செய்வதனால் இது வினை சொற்கள், வினை இயற்சொல். 3வது பார்த்தீங்கன்னா களிறு, புரவி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரிச்சொல். திரிஞ்சு வந்திருக்கு. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பெயர் திரிச்சொல். வினவினான், நோக்கினான், இது வந்து வினையை குறிக்கிறதுனால இது வினை திரிச்சொல். ஓகேங்களா? இதுதான் இதற்கான சரியான விடை. இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பரீட்சையில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது போன்ற நிறைய தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆக்ஷன் நிமிஷம் தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஷார்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு முக்கிய வினாக்களையுமே நம்ம வந்து 1 மதிப்பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.